மீனுக்குருவி தன்னோட வீட்லயே சுத்தமான முறையில கேக்க செஞ்சு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்க கிட்டயும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. மீனு தயாரிக்கிற கேக்குக்கு காட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் அடிமையாயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ தயாரிக்கிற கேக்கோட ருசி அற்புதமா இருந்தது. அம்மா, எனக்கு இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி கொண்டாடணும்னு ஆசையா இருக்குமா. எனக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. கேக் மட்டும் வரலன்னா அதுக்கப்புறம் நான் பிறந்த நாளை கொண்டாடவே மாட்டேன். ஏங்க, இவன் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறான்ல. நீங்க தான் அந்த கேக்க தான் வாங்கிட்டு வந்தா என்ன? எதுக்காக பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்ன கோரி, அவன மாதிரி நீயும் விவரம் புரியாம பேசுற. 1 கிலோ கேக்கோட விலை 500 600ன்னு சொல்லுவாங்க. நான் போய் எங்க கேக் வாங்குறது சொல்லு. ஆ ஆ இல்லன்னா மட்டும் அப்படியே வாங்கி கிழிச்சிருவீங்க. என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையில இருந்து என் தலைவிதி இதுதானே. அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, அந்த காக்காவை நம்பாத, அது ரொம்ப மோசமானது, சோம்பேறின்னு. நான் தான் தெரியாதனமா உங்க அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நான் பண்ண தப்புக்கு என் புள்ள கூட உங்க கூட சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்குது. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பையனோட பிறந்த நாளுக்கு கேக்கு வந்தே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா அந்த மீனு கிட்ட போய் கேக் ஆர்டரை கொடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொல்லி கோரிக்காக ரொம்ப கோபமா காலுவ பேசினா. என் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவன் உன் கடையில தான் கேக் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இத்தனை வருஷமா அவனுக்கு டவுன்ல இருக்க பெரிய கடையில இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். என்னன்னு தெரியல. ஏதோ உன்னோட கேக்கு ரொம்ப சுவையா இருக்கதாவும் அததான் வெட்டுவேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இங்க பாரு, ஒரு 5 கிலோல ரெட் வெல்வெட் கேக்க நாளைக்கு செஞ்சு கொடுத்துரு, சரியா? சரி கழுகுண்ணா, கண்டிப்பா உங்க பையன் ஆசைப்படுற மாதிரியே நல்ல சுவையான ஒரு சுத்தமான கேக்கு நான் செஞ்சு தரேன். நாளைக்கு கேக்க செஞ்சதும் அந்த 300 நம்பர் வீடு இருக்கு பாரு, அதுல வந்து கொடுத்துரு, சரியா? சரிண்ணா, கண்டிப்பா நான் கேக்க ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் ஜன்னல் ஓரமா ஒளிஞ்சிருந்த காலுக்காகவும் கேட்டுடுச்சு. ஓஹோ! அப்படின்னா நாளைக்கு அந்த கழுகோட பையனுக்கோ பிறந்த நாளா? சரி, இப்ப எனக்கு என்ன செய்யணும்னு தெளிவா புரிஞ்சுச்சு. எப்படியாச்சும் நாளைக்கு இந்த கேக்க நம்ம பையனுக்கு வெட்டிடணும். நம்ம பையன் பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியும் ஆச்சு, கேக்குக்கு நம்ம பணம் கொடுக்காத மாதிரியும் ஆச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம மீனுக்குருவி அவ பொண்ணு லக்கியோட உதவியால அந்த கழுக ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய ரெட் வெல்வெட் கேக்க செஞ்சு முடிச்சா. சரிம்மா லக்கி, நல்ல விதமா கேக்க செஞ்சாச்சு. நான் உடனே போயிட்டு அத கழுகோட வீட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சரிம்மா. ஆனா நீங்க முன்ன பின்ன அவங்க வீட்டுக்கு போனதே இல்ல. எப்படி அவங்க வீட்டை கண்டுபிடிப்பீங்க? 300வது நம்பர் வீடு தான் அந்த கழுகோட வீடு. நான் போயிட்டு சீக்கிரமா இதை டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பிறகு கேக்க எடுத்துக்கிட்டு கழுகோட வீட்டை நோக்கி பறந்து போனா. கழுகு சொன்ன மாதிரியே அங்க ஒரு வீட்டோட சுவர்ல நம்பர் 300ன்னு எழுதி இருந்தது. பிறகு மீனுக்குருவி அந்த வீட்டோட கதவை தட்டுனது. அங்கிருந்து ஒரு காகம் வெளியில வந்தது. காகத்தை பார்த்ததும் மீனுக்குருவி ஒரு நிமிஷம் குழம்பி போய் நின்னா. பறவையே, கழுகு தன்னோட பையனுக்கு ஏதோ gift வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிருக்கு. நீ கேக் எடுத்துட்டு வருவ, என்ன வாங்கிக்கோன்னு சொன்னது. அதனாலதான் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படின்னு அந்த காலு காகம் சொன்னது. பிறகு மீனுக்குருவி அந்த கேக்க காலு கிட்ட கொடுத்தா. காலுவோ அந்த கேக்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்குள்ள போனா. ரொம்ப நேரம் ஆகியும் கேக்கு வராததால கோவத்தோட கழுகு மீனுவோட வீட்டுக்கு வந்தது. குருவி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு போன டயத்துக்கு என் வீட்டுக்கு கேக்கு வரணும்னு. நீ என்னடான்னா கேக்கு கொடுக்காம எங்க உன் பொண்ணோட உட்காந்து வெட்டித்தனமா கதை பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா நான் ஆர்டர் கொடுத்த கேக்கு என்கிட்ட கொடு. என்ன கழுகுன்னா சொல்றீங்க? கேக்க கொடுக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் உங்க வீட்ல வந்து கேக்க டெலிவரி பண்ணினேன். இப்ப என்னடான்னா கேக்கு வரலன்னு என்கிட்ட வந்து நீங்க சத்தம் போடுறீங்க? என்ன, கேக்க என் வீட்ல கொடுத்தியா? என்ன குருவி, உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன?
நீ வருவேன்னு நானு காலையில இருந்து என் வீட்டு வாசல்லயே உட்கார்ந்திருக்க. ஆனா நீ வரவே இல்ல. இப்ப என்னடான்னா என்கிட்டதான் கேக்க கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்ற. இங்க பாருங்க கழுகண்ணா, நான் உங்ககிட்ட கேக்க குடுக்கல. ஆனா உங்க வீட்ல தான் நான் கேக்க குடுத்தேன். என்ன பறவையே இப்படி குழப்புற? ஒழுங்கா தெளிவா சொல்லி தொலை. யார்கிட்ட நீ அந்த கேக்க கொடுத்த? கழுகண்ணா, நான் 300வது நம்பர் வீட்ல தான் கேக்க குடுத்தேன். ஒரு கருப்பு காகம் வந்து என்கிட்ட அந்த கேக்க வாங்கிட்டு போணுச்சு. நீங்க சொன்னதா சொல்லி தான் அது கேக்க வாங்குனுச்சு. என்ன? 300வது நம்பர் வீட்ல காகம் இருந்ததா? என்ன சொல்ற நீ? சரி, உடனே நீ என் கூட வா. நீ கேக்கு எந்த வீட்ல குடுத்தியோ அந்த வீட்டை என்கிட்ட காட்டணும். அப்பதான் நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துலயே உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கழுகு பேசுனது. பிறகு கழுகும் மீனுமும் சேர்ந்து அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அங்க காகத்தோட வீட்டு வாசல்ல 300வது நம்பர் போர்டு தொங்குனுச்சு. அட, என்ன இது? இந்த வீட்லயும் 300வது நம்பர் போர்டு தொங்குது. இந்த 300ங்கிறது என்னோட வீட்டு நம்பர் ஆச்சு. இதை யாரு இங்க மாட்டியிருப்பா? அப்படின்னு சொல்லி கழுகு ரொம்ப கோவத்தோட வீட்டோட கதவை தட்டிடுச்சு. உடனே வீட்டுக்குள்ள இருந்து காலு காகம் வெளியில வந்து பார்த்தா. மீனுவையும் கழுகையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. கழுகண்ணா, இந்த காகம்தான். இந்த காகத்துக்கிட்ட தான் நான் கேக்க கொடுத்தேன். இதுதான் நீங்க சொன்னதா சொல்லி என்கிட்ட கேக்க வாங்கிட்டு போணுச்சு. ஓ! இப்ப புரியுது எனக்கு என்னன்னு. ஓஹோ! இது காலுவோட வேலைதானா? நான் கேக்க ஆர்டர் பண்ணிருக்கத எப்படியோ இந்த திருட்டுக்காகவும் தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் என் வீட்டு நம்பரையும் அதே வீட்ல என்னோட வீட்டு நம்பரை அது வீட்ல மாத்தி வச்சு ஒண்ணு கொள்ளட்டி என்னோட கேக்க அது வாங்கியிருக்கு. காகமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பையனுக்காக நான் ஆர்டர் கொடுத்த கேக்க நீ வாங்கியிருப்ப. உன்னை சும்மாவே விட போறது இல்லைனா. அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கழுகு அந்த காலுல தாக்க ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாத காலு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். இங்க பாரு குருவியே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த காகங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு பக்கத்து வீடுதான். இவங்களோட வீட்டு நம்பர் 301. நான் கேக்க ஆர்டர் கொடுத்திருக்கத தெரிஞ்சுட்டு அந்த 301 300ஆ மாத்தி இவங்க போர்ட மாத்திருக்காங்க. நீயும் நான் சொன்ன வீட்ல டெலிவரி பண்ணிட்ட. நீயும் நான் சொன்ன மாதிரி 300வது நம்பர் வீட்ல டெலிவரி பண்ணிட்ட. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அப்படின்னு சொல்லி கழுகு மீனு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. பிறகு மீனு குருவி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கேக் செய்ய ஆரம்பிச்சா. இப்போ மீனு செஞ்ச புது கேக்கோட கழுகு தன்னோட பையனோட பிறந்தநாள ரொம்ப அமர்க்கலமா கொண்டாடுனுச்சு. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலைய தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்கிற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சொலைவன காட்டுல வாழ்ற மீனுவுக்கும் அவளோட குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த அதிசய பாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இதனால 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட முதல் பாகத்தையும் பார்த்துட்டு வாங்க. பிறகு மீனு ரொம்பவே சந்தோஷமா அதுல இருந்து வந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டா. அம்மா, இன்னையிலிருந்து இந்த பாத்திரத்தை வச்சு நாம நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வர வச்சுக்கலாமா? இது பார்லக்கி, இந்த பாத்திரம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பரிசு. இத நாம மட்டும் இல்ல, நாம காட்டுல வாழ்ற எல்லா பறவைங்களுக்கும் இது மூலமா உதவி செய்யணும். நீங்க சொல்றது என்னமோ சரிதான். நம்மள மாதிரியே நிறைய பறவைங்க இந்த காட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாம உதவி செய்யணுமா? பிறகு மீனு குருவி அவளுக்கு கிடைச்ச அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏழை பறவைங்களுக்கும் கொடுத்தா. உணவு இல்லாத நிறைய ஏழை பறவைங்களுக்கு அவ உணவு பொருட்களையும் கொடுத்தா. இதனால காட்டுல இப்ப பஞ்சம் கொஞ்சம் கூட இல்ல. எல்லா பறவைங்களும் ரொம்பவே நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. காலேஜி, காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் அந்த மீனு குருவி தேவையான எல்லா உதவியும் செய்யறாளாமா. இன்னைக்கு அந்த மிட்டுக்கு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து அவ குடுக்குறா. ஆனா நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மீனுவுக்கு எப்படி இவ்வளவு பணம் ஒரே ராத்திரில வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல.
இந்த மாதிரி பறவைங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. ஆனாலும் காலுவுக்கும் கோரிக்கும் மீனும் திடீர்னு பணக்காரியா இருக்கத நினைச்சு ரொம்பவே பொறாமையா இருந்தது. காலுஜி, அந்த மீனு கிட்ட எப்படி திடீர்னு இவ்ளோ பணம் வந்துச்சு? இது தெரிஞ்சுக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க உடனே அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா கௌரி, எனக்கு கூட ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவ இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யறா. கண்டிப்பா அவகிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பிறகு காலுக்காகவும் அங்கிருந்து கிளம்பி மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து வந்தா. அப்போ மீனு குருவி அந்த பாத்திரத்துல ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டா. உடனே அந்த பாத்திரம் நிறைய ஆப்பிள் பழங்களை கொடுத்துச்சு. நீ பத்திரமா வீட்லயே இரு, நான் இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல கொடுத்துட்டு வரேன். பிறகு மீனுக்குருவி அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசிரமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. பிறகு காலுக்காகமும் அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்தான். கௌரி, நாம நினைக்கிற மாதிரி அந்த மீனவுக்கு லாட்டரி எல்லாம் அடிக்கல. அதை விட பெருசா ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன காலு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கௌரி, நான் இன்னைக்கு என் கண்ணால அந்த அதிசயத்தை பார்த்தேன். அவ ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டா. அந்த பாத்திரம் என்னடான்னா நிறைய ஆப்பிள் பழத்தை அவளுக்கு கொடுத்துச்சு. என்ன காலு சொல்றீங்க? ஆமா, அந்த பாத்திரம் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? கோரி, அந்த பாத்திரம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பழைய பாத்திரமா இருந்துச்சு. காலு, நல்லா நாம ஏமாந்துட்டோம் காலு. அந்த பாத்திரம் நம்ம தோட்டத்துல தான் நேத்து கிடைச்சிச்சு அவளுக்கு. அவ அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தான் கொடுத்தா. நான் தான் இந்த பாத்திரத்தை பார்த்தாலே எவ்வளவு கேவலமா இருக்கு, இத போய் எடுத்துட்டு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு திட்டி அனுப்புனேன். ஐயோ, இப்படி கை கேட்டினது வாய் கேட்டாம போயிட்டே காலு. என்ன கோரி சொல்ற? அப்படின்னா அந்த அதிசய பாத்திரம் நம்ம தோட்டத்துல இருந்து கிடைச்சதா? இல்ல, இந்த மீனுவ நான் சும்மா விட போறதில்ல. என்ன ஆனாலும் சரி, நான் திரும்பி வரும்போது அந்த பாத்திரத்தோடு தான் வருவேன். அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் பிறகு ரொம்ப கோவமா மீனுவோட வீட்டுக்கு வந்தா. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க தோட்டத்துல கிடைச்ச இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நீ காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் உதவி செஞ்சு நல்லவளா இருப்ப. ஒழுங்கு மரியாதையா அதை எங்க கிட்ட கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். காலு அண்ணா, எதுக்காக இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இந்த பாத்திரத்தை நான் முதல்ல கோரி அக்கா கிட்ட தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவங்க தான் எனக்கு அந்த பாத்திரம் வேணான்னு சொன்னாங்க. வேஸ்டா கீழே தூக்கி போடுறதுக்கு பதிலா நாம அதை எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். சத்தியமா சொல்றேன் காலு அண்ணா, அதுல இப்படி ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. சரி, அவ தான் தெரியாம சொல்லிட்டா. உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல இந்த பாத்திரத்துல ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு. நீ நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உடனே அதை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருக்கணும். நீ என்னடானா அந்த பாத்திரத்தை வச்சு ஊருக்கே சேவை பண்ணிட்டு இருக்க. மரியாதையா எங்களோட பொருளை எங்க கிட்டயே கொடுத்துரு. அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் ரொம்ப மோசமா திட்டுனது. பயந்து போன மீனுக்குருவி பிறகு அவங்களோட பொருளை அவங்க கிட்டயே கொடுத்துச்சு. காலுவும் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு பறந்து வந்தான். காலு, உண்மையாலுமே நீங்க ரொம்பவே நல்ல காரியம் செஞ்சிட்டீங்க. இந்த அதிசய பாத்திரம் நமக்கானது. இன்னையில இருந்து இந்த பாத்திரத்தை வச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையும் நாம வர வச்சுக்கலாம். ஆமா கௌரி, அந்த மீனும் இத வச்சு பொழைக்க தெரியாம பழத்தையும் தானியத்தையும் தயார் செஞ்சுட்டு இருந்தா. இனிமே நாம இந்த பாத்திரத்தை வச்சு இந்த காட்டுக்கே ராஜாவாயிட வேண்டியதுதான். இந்த பாத்திரத்தை வச்சு எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நகைகளையும் பணத்தையும் நான் வர வச்சுக்குவேன். அப்படின்னு சொல்லி தான்கிட்ட இருந்த ஒரு நெக்லஸை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டா. அந்த பாத்திரமும் நிறைய நெக்லஸ் அவளுக்கு திருப்பி கொடுத்தது. இத பார்த்ததும் கோரி ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. ஐயோ காலு, என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. நான் பாக்குறது கனவா நிஜமா? இந்த ஒரு நெக்லஸ நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 10 வருஷம் ஆனிச்சு. இந்த பாத்திரம் என்னடான்னா இப்ப இத்தனை நெக்லஸ எனக்கு கொடுத்துருக்கு. காலு, என் சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. இங்க பாருங்க, எவ்வளவு நெக்லஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லி கீழே குமிஞ்சி அந்த பாத்திரத்துக்கிட்ட பேச முயற்சி பண்ணா. கால் தவறி அவ அந்த பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துட்டா. அவ விழுந்த அடுத்த நொடியே உடனே அந்த மந்திர பாத்திரம் அந்த ஒரு கோரிய நிறைய கோரிகளா மாத்தி கொடுத்துச்சு. இத பார்த்த காலு ரொம்பவே குழப்பமாயிட்டா.
என்ன இது, இந்த பாத்திரம் பொருட்களை மட்டும் இல்லாம இந்த கோரிய கூட இத்தனை கோரிய திருப்பி கொடுத்துருச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன விபரீதம். இதுல யாரு என்னோட மனைவின்னு தெரியலையே. காலேஜி, நான் தான் உங்களோட கோரி. இந்த கோரிங்க எல்லாரும் பொய்யானவங்க. தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வெளியில அனுப்பிடுங்க. இல்ல காலு, நான் தான் உங்களோட கோரி. இங்க பாருங்க, கருகருன்னு எவ்வளவு அழகா இருக்கேன்னு. இல்ல, இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. காலு, நான் தான் உன்னோட கோரி. ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை. இத நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. ஒரே நேரத்துல இப்படி இத்தனை கோரிங்க வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா கோரிங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. இதனால ரொம்பவே கோபமான காலு அந்த பாத்திரத்தை பார்த்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சான். பாத்திரமே, எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. நீ மட்டும் இங்க வரலன்னா கண்டிப்பா நானும் என்னோட மனைவியும் ரொம்பவே நிம்மதியா வாழ்ந்திருப்போம். இப்ப பாரு, என்னோட மனைவி யாருன்னு கூட எனக்கு அடையாளம் தெரியல. இனிமே நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு கீழே உடைச்சான். உடனே அந்த மண் பாத்திரம் சுக்கு நூறா உடைஞ்சிச்சு. மண் பாத்திரம் உடைஞ்சா அடுத்த நொடியே அதுல இருந்து வந்த எல்லா கோரிங்களும் மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. உண்மையான கோரி மட்டும் இப்ப காலு முன்னாடி நின்னான். காலு, நல்ல வேளை, இந்த பாத்திரத்தை உடைச்சி நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. எங்க என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியாமலே போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் காலு. கோரி, நான் கூட கோரி. என்னால எது இல்லைன்னாலும் வாழ முடியும். ஆனா நீ இல்லாம மட்டும் வாழ முடியாது. நம்மளோட பேராசையால இன்னைக்கு நான் உன்னை இழந்திருக்க பார்த்தேன். நீங்க சொல்றது சரிதான் காலு. என்னோட பேராசையால இன்னைக்கு நான் என் உயிரையே இழந்திருப்பேன். நல்ல வேளை, நீங்க அந்த பாத்திரத்தை உடைச்சி என்ன காப்பாத்திட்டீங்க. இனிமே நம்ம எப்பவுமே பேராசைப்படக்கூடாது. இதனாலதான் நண்பர்களே, நாம எப்பவுமே பேராசைப்படவே கூடாது. நம்மளோட பேராசை ஒரு கட்டத்துல நம்மளோட உயிரையே எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.